சினிமால இப்போ தக் லைஃப்ல அசோக் செல்வன் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி தக் லைஃப் முன்னாடி அவர் பண்ண படங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு ஓடவே இல்லை. அது இன்னொன்னு அவருக்கு பட வாய்ப்பும் இல்லை. ஈவன் அவருக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த அளவுக்கு படங்கள் நடிக்கல. அதுக்கப்புறம் வர படம் தான் தக் லைஃப்னு சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு அவரோட பட விஷயங்கள் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிற நேரத்தில் இப்போ ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கரியர்லேயே ரொம்பவே எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்ட படம் தான் வந்துட்டு தெகிடி. ஆமா, எஸ். இப்போ மறுபடியும் அந்த இயக்குனரோட மறுபடியும் இணைஞ்சு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுல என்னன்னா, தெகிடி படம் 1 வந்துச்சுல்ல, அப்போ அந்த படத்தோட டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் படமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஐடில வேலை செய்ய போயிட்டாரு. வேற வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் வந்திருக்காரு. ஆமா, மறுபடியும் வந்திருக்காரு. அதுவும் இந்த இப்போ எடுக்க போற படத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது அதுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்ல இருந்து அந்த படம் எப்படிலாம் தயாரிக்கணும் அப்படின்றது முதல் கொண்டு அவர் ஃபுல்லா பிளான் பண்ணி வச்சிருக்காரு. சோ மறுபடியும் வந்துட்டு தெகிடி படத்துல யார் ஹீரோவா நடிச்சாரு, அசோக் செல்வனா. சோ அவர் கூட இணைஞ்சு வந்துட்டு அடுத்ததான் ஒரு படம் கொடுக்க போறாருன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, வழக்கமா வந்து ஒரு படம் வெற்றி பெற்றாச்சுன்னா உடனே அடுத்த நடிகர்களை பிடிச்சு அடுத்த கதையை தயார் பண்ணி படம் எடுப்பாங்க. ஆனா இவர் ஒரு ரிலாக்ஸா போய் அவருடைய வேலையை பார்த்துட்டு மறுபடியும் வந்து படம் பண்றாரு. அப்போ கண்டிப்பா அவர் பெரிய பிளானோட வந்திருப்பாரு. இந்த படம் நல்லா ஹிட் கொடுக்கணும்னு நினைக்கலாம். இன்னொன்னு, இவர் வந்துட்டு தெகிடி 2 எடுக்க போறாரா இல்ல வந்து புதுசா அந்த படம் கொடுக்க போறாரான்றது மட்டும் இன்னும் அபிஷியலா தகவல் வரல. சோ பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்ற மாதிரியான தகவல் தான் வந்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இயக்குனர் அட்லி இங்க வந்து சரியான ஹிட் படங்கள்லாம், நல்ல ஹிட் படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ராஜாராணி வந்து சூப்பர் ஹிட் படம். ஆனா ராஜாராணி படம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹிட் கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு வந்துட்டு அட்லி அவரை பயங்கரமா விமர்சிச்சாங்க. ஏன்னா படமும் வந்து பாத்தீங்கன்னா காப்பி தான். ஆல்ரெடி வேற ஒரு படத்தை வந்துட்டு இவர் வந்துட்டு சும்மா மாடுலேஷன் பண்ணி இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. உங்களுக்கு மௌனராகம் இவர் வந்து வேற மாதிரி மாத்தி எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனாலுமே ஒரு சிறந்த, ரொம்ப சுவாரஸ்யமான நல்ல சினிமா தான் ராஜாராணி. கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய விஜய் அவர்களை வச்சு வரிசையா படம் பண்ணாரு. ஒரு 3 படம் வரிசையா பண்ணாரு. எல்லாமே ஹிட் தான். அந்த பிகில் தான் கொஞ்சம் கம்மியா ஓடிச்சோ. ஆனா வசூல் ரீதியா விஜய் அவருடைய படம் வந்து கதை வந்துட்டு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமானாலும் வசூல் எப்படியோ கொடுத்துரும். சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா பிகில் வந்து வசூல் ரீதியா வெற்றி அடைஞ்சாலுமே கதை ரீதியா கொஞ்சம் ஃபிளாப் தான். சரி, படம் எல்லாம் வந்து சரியான ஹிட் தான். கொஞ்சம் வித்தியாசமா கூட இருந்தது அவருடைய படம். சரி, மெர்சல் இதெல்லாமே ஒரு சூப்பர் படமா இருந்தது. வெயிட்டான படமா இருந்தது. மெர்சல் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. படம் எல்லாமே நல்லா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு இவர் பாத்தீங்கன்னா இந்தியில போயிட்டாரு. இந்தியில போய் வந்து ஜவான் பண்ணாரு. நம்முடைய ஷாருக் கான் சாருக்கு வந்து ஜவான் பண்ணாரு. அங்க வந்து எல்லாருமே கொண்டாடி தீட்டாங்க. அங்க வந்து இன்னும் கேட்டா தமிழ்ல அதுக்கப்புறம் அவர் காணாமலே போயிட்டாரு. சோ அதாவது ஷாருக் கான் அவர் கூட சேர்ந்து படம் பண்ண போறாங்க அந்த நியூஸ் தான் வந்துட்டு இருந்தது. தமிழ்ல அவர் படமே பண்ணவே இல்லை. சோ ஜவான் படம் வந்துட்டு ஹிந்தில ஹிட் கொடுத்துச்சு. அதே படம் இங்க தமிழ்ல கொடுக்கும்போது இங்கேயும் வந்துட்டு அட்லிய ட்ரால் தான் பண்ணாங்க. இவர் பிகிலேயே ஷாருக் கானை வச்சு எடுத்திருக்காரு, 2வது ஒரே கதையை தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் வந்து பயங்கரமா ட்ரால் பண்ணாங்க. ஆனா ஜவான் அங்க நல்லா ஹிட் கொடுத்துச்சு. ஷாருக் கானுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த படம் கண்டிப்பா நம்ம 2 பேரும் பண்றோன்ற மாதிரியான ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாங்க. இல்ல, பிகில் நல்லா இருந்தா அதையே நம்ம மாத்தி அங்க பண்ணலாம்னு கூட நினைச்சிருக்கோம். நம்ம மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. ஆனாலுமே அவரு ஒரு என்ன, தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் இல்லாத அளவுல சினிமா எடுக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்குனராக தான் அட்லி வந்து இருக்கிறாரு. மறுபடியும் என்ன பண்றாருன்னா இங்க தெற்கு பக்கம் பார்த்து வந்து இருக்கிறாரு. தெலுங்குல படம் பண்றாரு. ஆமா, தெலுங்குல. சூப்பர். அது தெலுங்கா தமிழ்ல பண்ண போறாராங்கிற தெரியல. அதுவும் வந்து புஷ்பா 2 பிரமாண்ட வெற்றி. அதுக்கு பிறகு அல்லு அர்ஜுனா அவரு கூட வந்து இணைஞ்சு வந்து சினிமா தயாரிக்க போறதாக, இயக்க போறதாக. அப்போ கண்டிப்பா தெலுங்குல வரும். அதை வந்துட்டு இங்க டப் மட்டும் பண்ணுவாங்க, லாங்குவேஜ் மட்டும் மாறி வரும். அதுவும் வந்து தமிழ்ல இருந்து எடுத்து இருக்கும் பண்ண போறாரா இல்ல பாப்போம். ஏன்னா இவர் வந்துட்டு தமிழ்ல படம் பண்ணியே வந்துட்டு ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா அவரோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் வச்சு ஏதாவது புதுசா ஏதாவது படம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்புவோம். ஜூன் மாசத்துல வந்து அதுக்கான பூஜை போட போறதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. சிறப்பான படமாக அது வந்து அமையட்டும்.
கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருப்போம். சோ தீபிகா படுகோன் அவங்க வந்துட்டு சம்பளம் அதிகமா நான் கேட்டேன், ஆனா எனக்கு கொடுக்கல, அதனால இந்த கேட்டாங்க சம்பளம். அது வந்துட்டு இருங்க, நான் அது ரெண்டாவது தான் சொல்றேன். சஸ்பென்ஸ், அது ரொம்ப சஸ்பென்ஸ். அவங்க எவ்வளவு கேட்டாங்க, எவ்வளவுக்கு வந்துட்டு இன்னொரு ஹீரோயின் அவங்க புக் பண்ணிருக்காங்கன்றத நான் சஸ்பென்ஸா சொல்றேன். சோ அவங்க வந்துட்டு படத்துல சம்பளம் இல்லைன்னு சொல்லி தான் வந்துட்டு அந்த படத்தை வந்து ரிலீவ் ஆனாங்கன்னு சொல்றாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தீப் ரெட்டி வங்கா. இவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங், அனிமல், அதுக்கப்புறம் வந்துன்னா அர்ஜுன் ரெட்டி வந்துட்டு தெலுங்குல கொடுத்தாரு, அது ஹிட் கொடுத்த உடனே தமிழ்ல வந்துட்டு ஆதித்யா வர்மா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுடைய அவருடைய பையனை வச்சு எடுத்தாங்க. அதே படத்தை வந்துட்டு கபீர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில கொடுத்தாங்க. இந்த மூணுமே வந்துட்டு வேற வேற லாங்குவேஜ்ல அவர் எடுத்திருந்தாலுமே நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. சோ ஒரு நல்ல ஹிட் கொடுத்துச்சு. அது மூலமா அவர் வந்து முன்னணி இயக்குனரா வந்துட்டு வலம் வந்தாரு. தென் அதுக்கப்புறம் அனிமல் படம் வந்து கொடுத்தாரு. அனிமல் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இங்க மட்டும் இல்லாம இந்தியால இருக்க எல்லாருமே யாரெல்லாம் அந்த படம் பார்த்தாங்களோ அதெல்லாம் பயங்கரமா விமர்சிச்சாங்க. இது ஒரு படமா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சிச்சாங்க. ஆனா வசூல் ரீதியில வந்து பாத்தீங்கன்னா அனிமல் படம் வந்துட்டு நல்ல ஒரு கலெக்ஷன் கட்டுச்சு. அப்படி வந்து முன்னணி இயக்குனரா இருக்கிறவர் வந்துட்டு அடுத்ததா வந்து பிரபாஸ் அண்ட் தீபிகா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு வந்துட்டு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி இந்த காம்போல ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு. அதனால இதே காம்போல படம் பண்ணணும் தான் கமிட் எல்லாம் பண்ணாங்க, அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா தீபிகா படுகோன் வந்துட்டு சம்பளம் வந்துட்டு எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்கன்னு வருது. பட் இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா இவங்க சம்பளம் வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் விலகலையா. வேற என்ன சமாச்சாரம்? ஏற்கனவே அந்த அனிமல் படத்துல வந்து எப்படி ஒரு நெருக்கமான காட்சிகள் இருந்துச்சோ அதே மாதிரியான காட்சிகள் வந்துட்டு இந்த படத்துலயும் இருக்கும். சோ பிரபாஸ் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு கதையில வந்து அவங்க தெரியும் போது இவங்க பெருசா அது ஒரு இது கொடுத்துருக்காங்க, இல்லப்பா அப்படி வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து வெளியில வந்துட்டாங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி பிரஸ் மீட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சம்பளத்தை குறைவா கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கு செட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த படத்துக்கு வேற ஒரு ஹீரோனையும் புக் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அனிமல் படத்துல அதே நெருக்கமான காட்சியில அவங்க நடிச்சிருக்காங்க. யாரும் பாத்தீங்கன்னா திருப்தி டிம்ரி அப்படின்னு சொல்றவங்க. சோ அவங்க வந்துட்டு இந்த படத்துக்கு 4 கோடிக்கு வந்துட்டு கமிட் ஆகியிருக்காங்க. அதே நெருக்கமான காட்சிகள் அவங்களுக்கு உண்டா? கண்டிப்பா இருக்கு, பிரபாஸ் அவங்க கூட இருக்கு. அதே ஆனா இவங்க கேட்ட தீபிகா படுகோன் கேட்ட சம்பளம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 20 கோடி கேட்டிருக்காங்க. ஆனா இப்போ வந்து 4 கோடிக்கு ஓகே பண்ணிருக்காங்க. இப்போ அந்த இயக்குனர் வந்துட்டு ரொம்ப காட்டமா ஒரு பதிவு பண்ணிருக்காரு. எதுக்கு தெரியுங்களா? என்ன இந்த மாதிரி நெருக்கமான காட்சி இதுல இருக்கு அப்படின்றத நீங்க ஏன் வெளியில சொன்னீங்க? ஒரு கதை இயக்குறதுன்றது, ஒரு கதையை நம்ம வடிவமைக்கிறதுன்றது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். அதுவும் ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு கடுமையான விஷயம். அது நாங்க எத்தனை வருஷங்களா நாங்க பிளான் பண்ணிருப்போம். நாங்க உங்ககிட்ட கதை சொல்லி படத்துல கமிட் பண்றோம், ரிட்டன் நீங்க நடிக்கலனாலும் அது நாங்க ஒரு நம்பிக்கை பேர்ல தான் உங்களுக்கு அதை பண்றோமே தவிர்த்து நீங்க எப்படி அந்த கதையை வெளியில லீக் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதைனா. அப்ப இந்த நெருக்கமான காட்சியை மட்டும் தானே சொல்லி இருக்காங்க. அது நெருக்கமான காட்சி மட்டும் தான் இருக்கா படத்துல? அது தெரியல. நெருக்கமான காட்சிகள் இருந்ததுனால நான் அந்த படத்தை நடிக்கலன்ற விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா. சோ அதனால வந்துட்டு அந்த இயக்குனர் பயங்கர கோவமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஃபெமினிசம் பண்ற வேலையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு திட்டிருக்காங்க. ஆனா தீபிகா படுகோன் அப்படின்னு நேம்லாம் மென்ஷன் ஆகல. ஆனா சொல்லலனாலும் நமக்கு தெரியும் அவங்க யாரை பத்தி சொல்றாங்க. ரொம்ப மோசமா வந்துட்டு விமர்சிச்சிருக்காரு. அதுக்கு கீழே வந்துட்டு நெட்டிசன்கெல்லாம் இவர் தீபிகா படுகோனை தான் திட்டுறாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆமா, இப்போ ட்ரெண்டிங்ல ரொம்ப ஹாட்டா பேசிட்டு இருக்கிறது இந்த டாபிக்கை தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னும் அந்த படத்தோட அந்த ஸ்டார்ட் ஆகலாலுமே இந்த படத்துல ஒரு மாதிரி ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு, பிரச்சனையா போயிட்டு இருக்கு. விஷயம் எப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் தான் இது. ஆமா, இப்ப வர்றது எல்லாமே இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே ப்ரமோஷன் தான். நடிகர்கள் வந்து இந்த வேடம் போட்டுட்டு வராங்க, புல்ஸ் ரைஸ் வேடம் போட்டுட்டு வராரு, விஜய் ஆண்டனி வந்து வேடம் போட்டுட்டு வராரு. எல்லாம் ப்ரமோஷனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சினிமாவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை சொல்ல முடியாது இது தீபிகா படுகோனுக்கு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம், சொல்லி விட்டாங்களா இருக்கலாம். ஆனா அதுக்காக தீபிகா படுகோன் அவர் இந்த அளவுக்கு திட்டுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்போ நீங்க விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது. இப்போ மார்கன் படத்தோட அந்த இசை வெளியீட்டுல அவர் அந்த படத்துல எப்படி நடிச்சிருந்தாரோ அப்படியே வந்திருந்தாரு. இந்த படத்துல ப்ரொமோஷன் அப்போ நிறைய பர்சனல் விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட் இதுல கூட பேசியிருந்தோம், என்ன ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, இதுல ஒரு தடவை நம்ம வாங்கினா போதும் அப்படின்னு. இதே கேள்வியை வந்துட்டு விஜய் ஆண்டனி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்க இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, ஆனா ஏன் வந்துட்டு எப்போதாலும் கடன் இருக்குன்னே சொல்றீங்க? நீங்க வந்துட்டு படங்கள் வந்துட்டு இசையமைச்சிருக்கீங்க, ஹீரோக்கெல்லாம் நடிச்சிருக்கீங்க, உங்க படம் எல்லாம் நல்லா சூப்பர் டூப்பர் இருக்கு, நீங்க அதுக்கான சம்பளம் நிறைய வாங்கியிருப்பீங்க, ஆனா இன்னமும் கடன் இருக்குன்னு சொல்றீங்க. இன்னைக்கு இந்த படத்துக்கு நீங்க வாங்குனீங்களே அந்த சம்பளத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்டா வட்டி கட்டி இருக்கேன்றாரு.
பண்ணிட்டாரு. சோ இப்படி அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும், எல்லா கதையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆமா, அவங்க வாங்குற சம்பளம் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்கதான் ரொம்ப பெரிய பிம்பமா இருக்கே தவிர்த்து அது அவங்களுக்கு பத்தலன்றதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, இந்த படத்துக்கு முன்னாடி மார்கன் படத்துக்கு முன்னாடி பராசக்தி அப்படின்னு பேர் வைக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த பேரெல்லாம் வாங்கி ஓகே எல்லாம் பண்ணி சைன்லாம் வாங்கிட்டாங்க. பட் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய அந்த படக்குழுவினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு ரிஜிஸ்டர் எதுவுமே பண்ணாம இந்த படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்ப அந்த பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, நீங்க ஏன் அந்த டைட்டில வந்து விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரியான டைட்டில் கிளாஷ் வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான். சோ சிவகார்த்திகேயனா நட்பு பேர்ல தான் நான் வந்துட்டு விட்டு கொடுத்தேன். இன்னொன்னு, அவங்க வந்து பராசக்தின்னு சொன்னோன்னே மக்கள் மத்தியில அந்த பேர் போய் சிவகார்த்திகேயனுடைய படம் அப்படின்னு சொல்லி பதிவாயிடுச்சு. திரும்ப அந்த பேரை நான் யூஸ் பண்ணி எதுக்கு தேவையில்லாதெல்லாம், எல்லாம் பீஸ்ஃபுல்லா ஜாலியா போட்டுமே அப்படின்ற நல்ல விஷயம் தான். ஆமா, இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இதுக்கு முன்னால வந்தது. நாய்சேகர் ரிட்டன் அப்படிங்கிற படத்துக்கு வந்து ஒரு சர்ச்சையாச்சு. அது வந்து மாறி மாறி கேட்டாங்க, வடிவேல் சார் பண்ண போனது அதானா? ஆமா ஆமா, நாய்சேகர். ஆனா அவங்க வந்து கொடுக்கல, டைட்டில் கொடுக்கல, நாங்க அந்த படத்தை தான் நாங்க பேரை தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி அந்த பேர்லயே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ வடிவேல் அவர் தான் வந்துட்டு பேரை கொஞ்சம் வேற மாதிரி உல்டாவா மாத்தி கொஞ்சம் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணாங்க. அப்படி இருந்தப்போ 2 சினிமாவுமே ஓடல. ஆமா, 2 சினிமாவும் ஓடல. பேர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. திரைப்படம், கதை, எடுத்த விதம் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சினிமா நிச்சயமாக வந்து ஓடும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் இப்போ இந்த மார்கன் சொல்லி படம் டைட்டில் வச்சிருக்காங்க. இசை வெளியீட்டு விழால வந்திருக்காங்க. இதுல இன்னொரு நியூஸ் அவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனிக்கு வந்துட்டு நல்லா ஹிட் கொடுத்த படங்கள் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் படம் தான். சோ பிச்சைக்காரன் 2 படத்துல கூட எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுச்சு அதுல. அதனால அந்த படம் ரிலீஸ் ஆகி பெருசா ஓடவும் இல்லை அவருக்கு. பட் மறுபடியும் வந்துட்டு அதே இயக்குனர் கூட சேர்ந்து அவர் படம் பண்ண போறாரு அப்படின்றத நல்லா அபிஷியலா அங்கேயே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சரி, இது பிச்சைக்காரன் 3-யா? அதுதான் தெரியல. அவர் அந்த இடத்துலயும் வந்து பிச்சைக்காரன் படத்தை பத்தியும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காரு. எனக்கு நல்ல ஹிட் கொடுத்த படம் வந்து பிச்சைக்காரன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சோ பாப்போம் அடுத்ததான் அவங்க 2 பேரோட காம்போல என்ன படம் வருது அப்படின்றத பாப்போம். சோ இவ்வளோ நாளா நம்ம வந்துட்டு படத்துல நடிக்கிறவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, ஆமா எல்லா கணக்கு வழக்குகளையும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளவு சொத்து, ராதாரவி சார் சொன்னாரு எனக்கு இவ்வளவு சொத்துன்னு. ராதாரவி அவரது பார்த்தோம். ஆமா ஆமா. சோ இப்போ இன்னைக்கு யாரு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா சிவாங்கி. அவங்க வந்துட்டு படத்துல ஒரு 2 படம் தான் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு விஜய் டிவில குக் வித் கோமாளியில பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. நல்லா சமைச்சாங்க வந்து. ஆமா, இப்போ அவங்க குக்கரா ஆயிட்டாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கோமாளியா இருந்தாங்க. இப்போ அவங்க சமைக்கிற ஒரு ஆளாவே மாறிட்டாங்க. அவங்களுடைய நகைச்சுவை வந்து ரசிக்கும்படியாக இருக்கும். ஆமா, இன்னொன்னு இப்போ குடுக்குற அவங்களோட இன்டர்வியூல ரொம்ப தெளிவா இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு சிவாங்கினாலே கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசும், அந்த விளையாட்டு பொண்ணு அது அந்த மாதிரி அவங்க வீட்டு செல்ல பொண்ணு மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு அவங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க. வளர்ந்துட்டாங்கப்பா இவங்க நிறைய இவ்வளவு மெச்சூர்டா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி. அதனாலதானே இந்த சொத்து மதிப்பு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க சொல்லிருக்காங்களா இல்ல அவங்களோட மதிப்பு இவ்வளவுன்னு வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்களான்னு தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சொத்து மதிப்பு 1 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 1 கோடிங்கிறது சினிமா துறையில எல்லாம் சின்னது தானே, இவ்வளவுதான் இருக்கு, பட வாய்ப்பு ஏதாவது தாங்கப்பான்னு கேக்குறாங்க. ஆனா வந்துட்டு இவங்க வந்து டெலிவிஷன்ல இருக்காங்க. சோ டெலிவிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான, இன்னொன்னு அவங்க அம்மாவும் நல்ல ஒரு ஃபேமஸான ஒருத்தவங்க தான். நிறைய பாட்டுலாம் அவங்க பாடி இருக்காங்க. மலையாளத்துல இவங்க 2 பேருமே வந்துட்டு பயங்கர ஃபேமஸும் கூட. அங்கேயே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க, ஷோஸ்லாம் பண்றாங்க. சோ அதனால டெலிவிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. நம்மளுக்கு அது கன்ஃபார்மா தெரியல அவங்களுக்கு அவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கா அப்படின்றது. பட் இப்படி ஒரு ஷாக் வந்து இது ஒரு நெட்டிசன்கள் வந்துட்டு இதை பத்தி ரொம்ப ஷாக்கா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ட்ரெண்டிங் டாபிக்கா. இனி நாளைக்கு யாரோட சொத்து மதிப்பு வர போகுதோ தெரியல. தெரியல, பாப்போம், நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர் கூட வந்துட்டு நாகார்ஜுனா இவங்க வந்துட்டு ஜாயின் பண்ண போறதா வந்துட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு கூலி படத்திலயும் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்கிறதாகவும், இன்னொன்னு ஜெயிலர் படத்திலயும் இவர் வந்து கமிட் ஆக போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. யார் அவர்?
நாகார்ஜுனா, தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா. இன்னொன்னு குபேரா படத்துலயுமே வந்துட்டு தனுஷ் அவர் கூட நடிச்சிருக்காரு. படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, அது இவங்க 2 பேருடைய காம்பினேஷன்னாலதான் அவ்வளோ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு சினிமா. பெரிய ஹிட் அடிக்கும் படம், ரொம்ப எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கி இருக்கு. நாகார்ஜுனா சார் இருக்கிறதுனாலதான் அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஆந்திராவிலையும் சரி இங்கேயும் வந்து ஏற்படுத்திருக்கு. இப்போ வந்து ஜெயிலர் 2 படத்துலயும் வந்துட்டு இவர் நடிக்க போறாரு. ஆல்ரெடி ஜெயிலர் 2ல ஏகப்பட்ட பிரபலங்கள் இருக்காங்க. மலையாள ஆக்டர் மோகன்லால் அவரா இருக்கட்டும், இல்ல கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், இவங்கெல்லாம் வந்துட்டு கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன காட்சியில வந்து அதுவே வந்துட்டு ரொம்ப எல்லாராலையும் பயங்கரமா வைபா வந்துட்டு பார்த்து ரொம்ப தெறிக்க விட்டுருச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன, தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா அவரும் வந்துட்டு இந்த ஜெயிலர் படத்துக்குள்ள வரப்போறாரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சோ கண்டிப்பா எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு தியேட்டர்ல படத்தை பார்க்கும்போது நல்லா ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கலாம். அதுதான், இது ஒரு பேன் இந்தியா விற்பனைக்கான ஒரு சினிமா அப்படிங்கிற போது கன்னடத்துல இருந்து தெலுங்குல இருந்து மலையாளத்துல இருந்து முடிஞ்சா நெல்சன் அவர் செம்மையா பிளான் பண்றாரு. இது கண்டிப்பா நல்லா வசூலியும் எட்டும்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் செம்மையா வந்துட்டு போகும்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா வந்துட்டு சொல்லப்படுது. சோ இன்னைக்கான சினிமா நியூஸ் எல்லாமே வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இதே மாதிரியான திரைக்குறள்ல சினிமா அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.